சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்ற உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு எதிர்க்கட்சி கொறடா எஸ்.பி. வேலுமணி வாழ்த்து தெரிவித்தார். இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வில் காவல்துறை மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. இதில் முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். காவல்துறையின் கீழ் வரும் உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பல்வேறு கேள்விகளை எழுப்ப உள்ளார். இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்த எதிர்க்கட்சி கொறடா எஸ்.பி. வேலுமணி அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் தென்னம்பாளையம் வெள்ளியங்காடு நால்ரோடு பகுதியில் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கியும் திமுக அரசின் அவலங்களை சுட்டிக்காட்டியும் மாவட்ட அம்மப்பேரவை சார்பாக பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் இதில் பங்கேற்று பொதுமக்களுக்கு பிரசுரங்களை வழங்கினார். மாவட்ட அம்மப்பேரவை செயலாளர் அட்லஸ் லோகநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநில அம்மப்பேரவை இணை செயலாளர் குணசேகரன் உட்பட பலர் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் பேசிய முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், எந்த திட்டமும் கொண்டுவராத திமுக ஆட்சியில் 2 அமைச்சர்கள் வீட்டிற்கு செல்கிறார்கள் என கூறினார். நாளை காலையில பேப்பர் வாங்கி பாருங்க, 2 மந்திரி வீட்டுக்கு போயிருவான் உறுதியாக. நாளை காலை சட்டசபையில 2 பேர் உட்கார போறது இல்ல. உட்காருவாங்களா குணசேகர்? நாளைக்கு 2 பேர் வீட்டுக்கு போறாங்க. அவங்க சீக்கிரம் எங்க போவாங்க? புழல் 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 வருஷம் வாரம் 2 பேரு புழலுக்கு போய் இன்னும் 1 மாசம் 2 மாச காலத்துல ஸ்டாலினும் போயிடுவார். எங்க போயிடுவாரு? புழலுக்கு.